வணக்கம். இன்றைய நாள் 27/2026 வெள்ளிக்கிழமை. நான் செல்வராசா திபிராஜ். பனேஷா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அக்குரிகுட துப்பாக்கிதாரியின் வாக்குமூலத்தில் சிக்கிய 48 கொலைகள். குழப்பத்தில் காவல்துறையினர். போதைப்பொருள் வேட்டை. ஒரே நாளில் 725 பேர் கைது. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்கள் விடுதலை. ஆப்கானிஸ்தானில் வான்வழி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான். இரு நாடுகளுக்கிடையே பதற்றம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். அக்குரேகுடவில் வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட இரட்டை கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரண்டாவது துப்பாக்கிதாரி தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தென் மாகாணம் உட்பட பல பகுதிகளில் சுமார் 48 பேரை கொலை செய்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டவர் என்று போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கிடையில் மாலவே பகுதியில் ரூபாய் 2 லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அன்றைய தினம் மொனராகலைக்கு தப்பிச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் சுமார் 725 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை 738 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் 3 பேர் புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த பெருமளவிலான பெறுமதி வாய்ந்த போதைப் பொருட்களையும் இதன்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் ஊடக சந்திப்பு கடந்த 25ஆம் தேதி நடைபெற்றது. காலை 7:50 மணிக்கு பேலியகொட போலீஸ் அதிகாரத்துக்குட்பட்ட பகுதியில் வைத்து அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டார் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகின்றார். ஈசர் குண்டு தாக்குதல் தொடர்பில் நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளின் பெறுபர்களுக்கு அமைய வெளியான தெளிவான சாட்சிகளின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டார் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிறந்த வீட்டை 3 தட்டு கொண்ட கட்டடமாக நிர்மாணித்து கலாசார மத்திய நிலையம் மற்றும் நூலகம் ஒன்றும் அமைக்கப்படவுள்ளது. அந்த வீட்டின் முன்னால் கட்டப்படவுள்ள பதாதையில் கௌரவத்துக்குரிய தமிழீழத்தின் ஜனாதிபதி என குறிப்பிடப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ புலனாய்வுத்துறை பிரதானி துவான் சுரேஷ் சாலே என்ன செய்தார் என்ற துணிப்பொருள் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று 27/2/2026 கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. இந்த திருவிழா ஏற்பாட்டு பணிகளுக்காக பங்கு தந்தையர்கள், கடற்படையினர், பிரதேச செயலக மற்றும் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கச்சதீவில் தங்கியிருந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். பக்தர்களின் வருகைக்காக போக்குவரத்து, குடிதண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலை கொடியேற்றத்துடன் திருவிழா நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன. தொடர்வது இந்திய செய்திகள். சென்னை உயர் நீதிமன்றத்தின் 36வது தலைமை நீதிபதியாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த MM ஸ்ரீவஸ்தவா பதவியேற்றார். இவரது பதவிக்காலம் மார்ச் 5ஆம் தேதியுடன் முடிவடைய இருக்கின்றது. இந்த சூழலில்தான் அடுத்த தலைமை நீதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் கூட்டம் நடைபெற்றது. இதில் 37வது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக கேரளா உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் உத்தரவிற்கு பிறகு இவர் பதவியேற்றுக் கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா மற்றும் குற்றஞ்சாட்டப்பட்ட மற்ற அனைவரும் இன்று பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி விடுவிக்கப்பட்டுள்ளனர். சிபிஐ தொடர்ந்த இந்த வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. 2021-22 டெல்லி காலால் கொள்கை மூலம்
தனியாருக்கு லாபம் ஏற்படுத்தி தந்த லஞ்சம் பெற்றதாக கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலக செய்திகள். பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானின் காபூல், கந்தகார் போன்ற பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வெளிப்படையான போரையும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் அறிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 22 ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹர் மற்றும் பக்டிகா மாகாணங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள 7 பயங்கரவாத மறைவிடங்கள் மற்றும் முகாம்களை குறிவைத்து தாக்கியதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. உளவு தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் நடத்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்தது. அதே நேரம் நங்கர்ஹர் மற்றும் பக்டிகாவில் பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். சரியான நேரத்தில் பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாலிபான் அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் தான் பிப்ரவரி 26 நேற்று பாகிஸ்தான் மீது எல்லை கடந்த தாக்குதலை ஆப்கானிஸ்தான் நடத்தியது. இந்த தாக்குதலில் 55 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 15 ராணுவ நிலைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறும் ஆப்கானிஸ்தானின் கூற்றையும் அவர் மறுத்தார். பின்னர் தங்களின் 2 வீரர்கள் உயிரிழந்ததாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ICC T20 உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்காவிடம் அடைந்த தோல்விக்கு பிறகு இந்தியா அணி வலுவான வெற்றியை பதிவு செய்துள்ளது. வியாழக்கிழமை நடைபெற்ற 2வது சூப்பர் 8 ஆட்டத்தில் ஜிம்பாப்வே 72 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. இந்த மிகப்பெரிய வெற்றியின் மூலம் இந்தியா தனது நிகர ரன் ரேட்டை மேம்படுத்தி அரையிறுதி வாய்ப்பில் தன்னை உறுதியாக தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இந்த தொடருக்கு முன்பு இந்தியா அரையிறுதி போட்டியிலிருந்து வெளியேறும் அபாயத்தில் இருந்தது. ஆனால் இப்போது ஞாயிற்றுக்கிழமை இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இடையே நடக்கும் போட்டி கிட்டத்தட்ட ஒரு காலிறுதி போட்டியாக மாறியுள்ளது. இத்துடன் பானிசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்வையிட பானிசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.